மாவட்டம் குளித்துறை பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு அருகில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர் தங்கும் விடுதி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்படாமல் பூட்டி கிடக்கிறது. இந்த விடுதி தற்போது புதர்கள் மண்டி ஒரு சிறிய காடு போல காட்சியளிக்கிறது. மேலும் இதன் பின்புறமுள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான உயரமான சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் இந்த இடத்தில் எலி போன்ற விஷ ஜந்துக்கள் அதிகரித்துவிட்டன. இந்த விடுதியில் நாகப்பாம்பு உட்பட பல்வேறு வகையான கொடிய விஷமுள்ள பாம்புகள் வசிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர் மற்றும் அதன் இடைவெளிகள் வழியாக இந்த பாம்புகள் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் அடிக்கடி நுழைகின்றன. பகல் மற்றும் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் பாம்புகள் வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பீதியுடன் வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் குடியிருப்புகளுக்கு வரும் பாம்புகளை குளித்துறை நகராட்சி கவுன்சிலர் தனது நண்பர்களுடன் இணைந்து பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்து வருகிறார். இது குறித்து பேசிய கவுன்சிலர், குளித்துறை தபால் நிலைய சந்திப்பின் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பொறியாளரனுடைய அந்த தங்கும் விடுதி பல ஆண்டுகளாக பாழடைந்து பக்கச்சுவர் இடிந்து குடியிருப்பு பகுதிக்குள் பல நாட்களாக இந்த பாம்புகள் புகுந்து பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற ஒரு சூழல் சமீப காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல முறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடத்திலே புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பொதுப்பணித்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் உயிருக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கின்றது. பல முறை இந்த பாம்புகளை வீட்டில் வரும்போது நகர்மன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் பொதுமக்கள் என்னிடம் முறையிட்டதன் வாயிலாக நாமளே அது நேரடியாக அந்த பாம்பை பிடிக்கின்ற ஒரு பொதுமக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட வகையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பாம்பை நாம் நேரடியாக பிடிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோல் இன்றைய தினமும் அந்த பாம்பு அந்த ஒரு வீட்டில் புகுந்தன் அடிப்படையில் அந்த பாம்பை இன்றைய தினம் நாம் பிடித்திருக்கின்றோம். இந்த பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்க போகின்றோம். உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகமானது பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற இந்த பொதுப்பணித்துறை அலுவலகத்தை சரி செய்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இது குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் தானுமூர்த்தியை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார்.